கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 90வது அதிகாரம் 5, 6, 2 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 90:6. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வாழவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. பாலை நடத்தும் வீண்மீனே ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. தேடியமை காண்பவரே ஆராதனை ஆராதனை, தினத்தோறும் திட்டுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பாவங்களை மன்னிப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை, விலை உயர்ந்த மூளைக்கல்லே ஆராதனை ஆராதனை. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 90வது அதிகாரம் 5, 6, 2 வசனங்கள் இன்னைக்கு தியானிக்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்து இருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு சமமாய் இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். இது ஒரு கூட்டம் அவர்கள். ஆனா நாங்கள் பைபிள் வந்து 2ஆ பிரிச்சு பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு கூட்டத்தாருக்கு என்ன செய்கிறார், இன்னொரு கூட்டத்தாருக்கு என்ன செய்கிறார். சரி, இவர்கள் யார்? அந்த அவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். அவர்கள் நீர் மனுஷரை நேர்துள்ளியாக்கி மனுபுத்திரரை திரும்புகள். மனுபுத்திரர், மனுஷர் மனுபுத்திரர் 2 பேரை ஒரு கூட்டத்தாருக்கு ஆவியானவர் எழுதிச்சிருக்கார். மனுஷர் மனுபுத்திரர் 2 கூட்டத்தார். இவர்கள் இருக்காங்களா? இவர்களை பார்க்க முடியாது, இவர்கள் சந்ததிகளை பார்க்கலாம். 16வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 90:16. உமது கிரியைகளை உமது ஊழியக்காரருக்கு உமது மகிமைகள் அவர்கள் பிள்ளைகளுக்கு விளங்குவதாக, ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கு இருப்பதாக. இவங்க எங்க போனாங்கன்னே தெரியாது.
இவங்க புள்ள போல டிசைபேர் ஆட்டாங்க. அடுத்து நீங்க அவங்கள பார்க்க முடியாது. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சரி, இவர்களுக்கு 3 காரியத்தை ஆண்டவர் செய்கிறோம். நிர்துளியாக்கி மண்ணுக்கு திரும்புவதற்கு 3 காரியங்களை அவர் செய்கிறார். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிங்க. வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறேன் அவர் செய்கிறாங்க. நம்பர் 1 என்ன செய்யறாங்க? வெள்ளம். ஒரு வெள்ளம் வரும் பொழுது அது அடிச்சு போகும். அது எங்க கொண்டு போகும்னு யாருக்கும் தெரியாது, வெள்ளத்துக்கு தெரியாது. நம்பர் 1 வெள்ளம் போல வரும். 2வது நித்திரைக்கு ஒத்து இருக்கிறார்கள். நித்திரைக்கு ஒத்து. நம்பர் 2. நம்பர் 3 காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார். அவர் ஒண்ணு செய்கிறார். அந்த ஒண்ணு செய்யும் பொழுது 2 விளைவுகள் வருகிறது. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரிக்கொண்டு போகிறாரு. அந்த வாரிக்கொண்டு போகும்போது என்ன நடக்குங்கிற 2 காரியம். சரி, இதான் கான்செப்ட். இவர்களுக்கு என்ன கிடையாதுன்னா தேவ மகிமை இல்லாத கூட்டம். தேவ மகிமை இல்லாத கூட்டம். தேவ மகிமை அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க கேட்டீங்கன்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான பல காரியங்களுக்கு மோசே, இந்த மோசே தான் பிராக்கெட்ல பாருங்க, மோசே தேவனுடைய மனுஷனாக மோசே தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷனுக்கு பல ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுப்பார். அது எதுவுமே இல்லாதவங்க தான் தேவ மகிமை இல்லாதவர்கள். ரைட், இவர்களை நம்ம புரிந்து கொள்வதற்கு சங்கீதம் 17வது அதிகாரத்தை இந்த கூட்டத்தை நம்ம அழகா பார்க்கலாம். சங்கீதம் 17வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கலாம். கர்த்தாவே நீர் எழுந்து அவனுக்கு எதிர்த்து நின்று அவனை மடங்கடித்து, கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்தின துன்மார்க்கனுடைய கைக்கு உடைய பட்டயத்தினால். இது ஒரு ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பல ஆசீர்வாதங்கள் நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துல உசிதமான ஆசீர்வாதம் பாதுகாப்பு. யார்கிட்ட இந்த பாதுகாப்பு? எதிரிகள்கிட்ட இருந்து. துன்மார்க்கர்கிட்ட என்ன ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு அவனுக்கு பயங்கரமான ஒரு ஆசை இருக்கும். எஸ்தர்ல நம்ம ஆமான் அப்படின்னு ஒருத்தனை பார்க்கணும். அந்த ஆமானுக்கு எது ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்குன்னா, முருகதாய் எழுந்து நின்று நமஸ்கரிக்க மாட்டேங்கிறார். எழுந்து நின்று நமஸ்கரிக்கலைங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஒரு இன்சல்ட்டா. அவனுடைய மனைவி சுரக்ஷாட்ட சொல்றான், எனக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம் சொல்லி 1, 2, 3 எத்தனை பிள்ளைகள், எத்தனை சொத்து, 8 எக்ஸட்ரா எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டு ஒண்ணு சொல்றான், ஆமா அழிவை மட்டும் நான் பார்க்கல, இதெல்லாமே வேஸ்ட், எனக்கு கிடைச்ச அத்தனை ஆசீர்வாதம் எனக்கு வேஸ்ட் அப்படின்ட்டு அவனுக்கு பெரிய ஆசை என்னன்னா தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும். அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். கர்த்தாவே நீர் எழுந்து அவனுக்கு எதிர்த்து ஆமான் போல இருக்கிற கூட்டத்தாருக்கு எழுந்து. அந்த ஆமான் கூட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கும் உங்களுடைய பட்டை தான் தப்பு. மனுஷனுடைய கைக்கும். அந்த மனு புத்திரன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மனு புத்திரர் மனுஷர்கள் இவர்கள்லாம் ஒரு கூட்டத்தார், தேவ மகிமை இல்லாதவர்கள். அவர்களை தான் நம்ம பார்க்கிறோம். இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்க. இம்மையிலே பங்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்தது மறுமை. மறுமை. அந்த மறுமைக்கும் இம்மைக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டப்பட்டேன். இம்மைக்கும் மறுமைக்கும் இல்ல ஒரு வித்தியாசம். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19. இதுதான் ஃபேவரட்டான வசனம் பிடிக்கிறது. 1 கொரிந்தியர் 15:19. எம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கும் பரிந்து வைக்கப்படும். இம்மைக்காக மாத்திரம். இம்மைக்காக மாத்திரம். கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னா, மரணத்துக்கு அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அழகான வாழ்க்கை. அது மறுமை, இம்மை. இவங்க இந்த கூட்டத்தாருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 17வது அதிகாரம் 14 மனுஷருடைய கைக்கும் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலகம். இம்மையிலே திரும்ப நான் சொன்னேன், ஆமான நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமானுக்கு எல்லாம் கிடைச்சிச்சுங்க, கிடைக்காத ஒண்ணுமே இல்லை. ஆனா அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருந்தாலும் அவனுக்கு எதுதான் முக்கியமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ஒரு வார்த்தை வாசிக்கிறோம்.
பக்கம் 629 629. இந்த ஆமானுடைய பிளஸிங்ஸ் இம்மைக்காக அவன் பெற்றிருந்த அத்தனை ஆஸ்திர லிஸ்ட நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன். எஸ்தர் 5வது அதிகாரம் 10. ஆனாலும் ஆமான் அதை அது என்ன வாசிப்போம் 9. அன்றைய தினம் ஆமான் சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியாக புறப்பட்டான். அத்தனை சந்தோஷமும் ஒரு செகண்ட்ல போயிடுச்சு. ஆனாலும் ராஜாவின் அரண்மனையின் வாசலில் இருக்கிற முருகதாய் தனக்கு முன் எழுந்திரலாமலும் அசையாமல் இருக்கு. கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படியா முருகதாய்க்கு மனுஷனாவே பார்க்க அசையாம இருக்கான். அசையாமல் இருக்கிறதை கண்டதை ஆமன் கண்ட பொழுது அவன் முருகதாய் மேல் உக்கரம் நிறைந்தவன் ஆனாலும் ஆமன் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதையும் தன் மனைவியாக சிநேகிதர் எல்லாரும் வந்தாச்சு. இப்ப இந்த ஆமான் தன்னுடைய லிஸ்ட சொல்றான். எனக்கு என்னெல்லாம் இருக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு தன் ஐஸ்வர்யத்தின் மகிமை, தன் பிள்ளைகளுடைய திரட்சி, ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாக்களை ஊழியக்காரர்கள் தன் உயர்த்தின ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னாங்க. எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 1 2 3 4 5 6 7 8 இருக்கான். எல்லாருக்கும் தெரியும். எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த பெருமை பாராட்டும் போது இவங்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாம் தெரியும். ஆனாலும் அவங்களுக்கு அதை சொல்ற ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்தர் 5வது அதிகாரம் 12 5 பின்னை ஆமான் ராஜஸ்ரீயாகிய எஸ்தர் தான் செய்த விருந்திலே ராஜாவோடு கூட என்னை தவிர வேறொரு அழைக்கவில்லை என்று நாளைக்கு ராஜாவோடு கூட நான் விருந்தில் வர அழைத்து விட்டேன். ஆனாலும் இது ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா என்னை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. நான் என்னை மட்டும் கூப்பிட்டுருக்கேன், யாருமே அலோட. ஆனா அவருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த விருது தான் லாஸ்ட். சாப்பிடக்கூட இல்லை, அவர் அந்த விருந்தை சாப்பிடக்கூட இல்லை. ஆனா அங்கேயே அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் முடிக்கிறார். பட்டயத்தை உருவுறார் ஆண்டவர். ஆனாலும் அந்த யூதனாகிய முருகதாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவு ஒன்றுமில்லை. அப்பதான் தூக்குமாற சரியாயிச்சு. 11 நாளை தினம் நீ ராஜாவோடு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவோடு விருந்து செய்யலாம். எல்லாம் நல்லாச்சு. இதத்தான் இந்த சேம் காரியத்தை தான் சங்கீதம் 17வது அதிகாரத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இம்மைக்காக கிடைச்ச ஆசீர்வாதத்தை உள்ளவர்ல நம்ம பார்ப்போமா? சங்கீதம் 17வது அதிகாரம் மனுஷனுடைய கைக்கும் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மனுஷனுடைய கைக்கும் உம்முடைய கரத்தினாலே என்னை தப்புவேன். அவர்கள் தங்கள் வயிற்றை உமது திரவியத்தினாலே நிரப்புகிறார்கள். உமது திரவியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனை உண்டாக்கும் போது ஒரு ஸ்கெட்ச் போட்டுதான் உண்டாக்குறாரு. அது ஆணா உண்டாக்கதா பெண்ணா உண்டாக்கதான் முடிவு பண்றாரு. எந்த குடும்பத்துல பிறக்கணும், அதுக்கு என்னத்தை ஞானத்தை கொடுக்கணும், எப்படி அதை உயர்த்தணும், எல்லாமே பிளான் பண்ணிடுவார். பிளான் பண்ணி அந்த படிதான் செய்வார். என்னை தப்புவும் அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்கள் மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைத்துவிடும். இவங்களுடைய மீதியான பொருள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், ஆனாலும் ரொம்ப நாள் அதை சொல்லாதனால அதை நான் திரும்ப சொல்றேன். பல மாதிரி அடிக்கடி முத்தி சொல்றேன். நான் ஒரு நாள் நான் மறிப்பேன், நிச்சயத்தோட மறிப்பேன். அப்ப என்னுடைய கல்வெட்டுல என்ன எழுதி வைக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப நாளா சொல்லாதனால திரும்ப சொல்றேன். நம்பர் 1 அதுல என்ன பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு அதிக கிருபையில கொடுத்தாரு. நான் அநேக காரியத்தை நான் எனக்கு செலவழிச்சிருக்கேன். I spend for myself. 2வது, மீதியான என்னுடைய சொத்துக்கள் பணம் எல்லாம் என் பிள்ளைகளுக்காக வைக்க போறேன். நம்பர் 2. நம்பர் 3, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தது மாத்திரம் எனக்காக பரலோகத்தில் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 3 குறிப்புகள் திரும்ப சொல்றேன். நம்பர் 1, இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு சிலர்லாம் கட்டாயம் இருப்பீங்க. நான் என்னுடைய மருமகன் நிச்சூட்ட இதை சொல்லியிருக்கேன். மகன் அவளுக்கு இது பிடிக்காது, அப்பாவுடைய மரணத்தை பத்தி எல்லாம் பிடிக்காது. நீங்க எல்லாம் சொல்லணும், இந்த மாதிரி உங்க அப்பா ஆசைப்பட்டாரு இப்படி. நம்பர் 1
ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையினாலே ஆஸ்திகளை நான் செலவழிச்சேன். மீதியை என் சந்ததிகளுக்கு விட்டுட்டு போயிருக்கேன். நம்பர் 2. நம்பர் 3, ஆண்டவருக்காக நான் என்னெல்லாம் செய்தேனோ அது மாத்திரம் தான் பரலோகத்தில் வந்திருக்கு. மீதியில் இந்த பூமியில தான் இருக்கும். கான்செப்ட் பாருங்க. மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியினாலே உங்களுடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழித்திருக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாகும். இந்த விழித்திருக்கிறத தான் நம்ம பார்க்கறோம். சரி, முதல் பாயிண்ட் நம்ம பார்க்க போயிடும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 46வது அதிகாரத்துல வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகுதுங்கிற பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். முதல் குறிப்பு, அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறேன். நம்பர் 1, சங்கீதம் 46 பிராக்கெட்ல பாத்துறோம். அது என்னன்னா, கோராகு புத்திரருக்கு கோராகு புத்திரருக்கு வெள்ளம் போல அவங்க எப்படி வாரிக்கொண்டு போகாம தப்பிச்சாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க காக்கப்பட்டார்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணைமான கோராகு புத்திரரை குறித்து என்னாகமம் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம பலமுறை தியானிச்சிருக்கிறோம். அதுல போய் நம்ம பேச பண்ண பலமுறை தியானிச்சிருச்சு. அங்க ஏன் அவங்க வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, 26வது அதிகாரம் 11வது வசனத்துல என்னாகமத்துல அவர்கள் கோராகு சாகவில்லை. ஏன் சாகவில்லை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதான் பாயிண்ட். ஏன் அவர்கள் சாகவில்லை? காரணம், அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறாங்க. எங்களை எப்படி காப்பாத்தினார்? 2வது வசனம் சங்கீதம் 46:2. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜலத்தின் கொந்தளித்து, வெள்ளம் ஜலம் ஒரு விசுவாசம் உலக மக்களுக்கு வரும். என்னை ஆண்டவர் பாதுகாப்பார். ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாங்கள் பயப்படும். ஏன் நாங்க பயப்பட மாட்டோம்? எங்களுக்கு ஒரு நதி இருக்கு. ஒரு நதி உண்டு. அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமார் வாச பண்ணது சரி. தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையில் அதற்கு சகாயம் பண்ணும். ஒரு சாட்சி, நான் சொன்ன சாட்சியை தான் திரும்ப சொல்ல வேண்டியது. ஒரு டாக்டர், அது பேர் டாக்டர் ராஜேஷ் எம்டி. இந்த கொரோனா நாள்ல சொல்லிபுத்தூர்ல ஒரு கோர்ட்ல கேஸுக்கு நான் விட்னஸ் சொல்றதுக்காக போயிருக்கேன். மாஸ்க் எல்லாம் மாட்டிட்டு பாம்போல உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு பயம், எனக்கு யாரும் கேட்பாங்க. அப்ப இவர் விறுவிறுன்னு வந்து என் பக்கத்துல உட்காந்து, டாக்டர் என்னை தெரியுதா, நான் டாக்டர் ராஜேஷ், எனக்கு தெரியாத சொல்றவங்களா. அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றாரு, சார் உங்களுக்கு தெரியுமா சார், உங்க ஆஸ்பத்திரியில இயேசு இருக்கா சார், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு நல்லா சுத்தி கேட்க போறவர்ட்டு அவர் சொல்றாரு, என் பேஷண்ட் உங்க ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க, உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, நீங்க தைலத்தையும் மாத்திரையும் கொடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸசைஸ் சொல்றீங்க, அவங்க சரியாயிடுது. நானும் மண்டையை உடைச்சு சரியாக மாட்டேன். நான் பார்த்தேன், இது இவர் என்னத்தை இதுல எப்படி தெரியாது, ஏசு அங்க உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் சோத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு. அதாங்க பாருங்க, தேவன் அது நடுவில் இருக்கிறார். அது அசையாது. ஆதி காலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அவன் ஆப்போசிட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, மனுஷர் மனு புத்தர்களை ஒரு வார்த்தை, ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். இது உலக மக்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். சரி, இது அந்த வெள்ளம் வந்தா நம்மளை என்ன செய்யாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 46வது அதிகாரம் 53:2. ஏசாயா 53:2 வசனம்.
43 50 தப்பா போட்டுருக்கேன். 43 2வது வசனம். வெள்ளம் அவர் பிள்ளைகளை என்ன செய்யாது அப்படின்னு கேட்டீங்கன்னா 43:2 நீ தண்ணீரை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் கூட இருக்கும்போது தண்ணீரை நீ கடப்ப, நான் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவர்கள் உன்னை மேற்கொள்ளலாம். நீ அப்படி நீ 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 ஒரு பர்டிகுலர் ஆளை பார்த்து சொல்ற. அந்த ஆளுக்கு என்ன இருக்கிறது? பயம் இருக்கிறது. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாங்கிற விசுவாசம் இருக்கணும். இருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தார வெள்ளம் போல கொண்டு போயிடும். ஆனா ஆண்டோடைய பிள்ளைகளை பார்த்துக்கிறார். சரி, இது முதல் குறிப்பா நான் உங்களுக்கு சொன்னேன். 2வது குறிப்பா நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 90வது அதிகாரம் 5வது வசனம். நித்திரைக்கு ஒத்து இருக்கிறார்கள். நித்திரைக்கு ஒத்து இருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 23வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் அம்மாள் மரிக்கிறாங்க. மரித்ததுக்கு அப்புறம் 2வது வசனம் பாருங்க. சாராள் மரித்தாள். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய், பிரேதம் இந்த பிரேதம் பிரேதத்தை நீர் அடக்கம் பண்ண, நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண, எல்லாம் பிரேதம் 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 அடக்கம் தான். இது பழைய ஏற்பாட்டில் இதுதான் அவருடைய வாழ்க்கை. ஆனா இந்த பிரேதத்தை புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் பிரேதமாக பார்க்க முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டுடைய பிள்ளைகள், அவருடைய சாயல் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அவர் உயிர்த்தெழுதலுடைய சாயலை நம்ம கொடுத்திருக்கிறாரு. அந்த உயிர்த்தெழுதலுடைய சாயலை கொடுத்ததுனால நம்ம எப்படி இருக்க போறதுன்னா, நித்திரை மாதிரி இருக்க போறதில்ல, பிரேதமாக இருக்க போறதில்ல. 15வது அதிகாரம் 42வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதல். அப்படி மரித்தோர் நம்ம மரிப்போமா? எஸ், மரிப்போம். நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கும். அந்த உயிர்த்தெழுதல்ல நமக்கு ஒரு சாயல் கிடைக்கும். கனவீனம் உள்ளதாக விதைக்கப்படும், மகிமை உள்ளதாக எழுந்திருக்கக்கூடிய சரீரங்கள். ஆனா அவர்கள் உலக மக்கள் ஒரு கூட்டத்தார நம்ம பார்க்கிற நித்திரை ஒத்திருக்கிறார்கள், பிரேதமாக இருக்கிறார்கள். இதுல நம்ம இன்னும் பார்க்கும்போது எப்படி பார்க்க போறோம்னா, 53வது வசனம். 1 கொரிந்தியர் 15:53. சாவுக்கு ஏதுவான இது சாவா மை. ஒரு மை இருக்குதுங்க, அது பேர் சாவா மை. அழிய முடியாத ஒன்று சாவா மை. சாவுக்கு ஏதுவான இது சாவா மை, அழியாமை சாவாமை. இதான் கிடைக்கிற ஸ்பெஷல் ஆசிரியர். 2 மை. இது தமிழ்ல தான் இருக்கும், இங்கிலீஷ்ல அந்த மைய பார்க்க முடியாது. மை என்னுடைய சரீரம், இந்த மை அழியாது, சாகாது. என்ன பெரிய ஆசிரியர். ஆனா உலக மக்கள், மனு புத்திரர், அவங்க நித்திரை, அதோட முடிஞ்சிச்சு அவங்க வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஒன்று கிடையாது. இது ஒரு புதிய சாயல். 49வது அதிகாரம். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்து, வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். தூங்கி மலிக்கும் போது நானோ உங்களுடைய முகத்துல திருப்தி அடைவேங்கிற. சரி, அடுத்த ஸ்டெப், இந்த சாவாமை அழியாமையோட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொண்டு அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக அவரோடு நாம் பறந்து போக இருக்கிறோம். ஆசீர்வாதம். இந்த சரீரத்தால பறக்க முடியாது. மகிமையின் சரீரத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த சரீரத்தோட நம்ம இருக்கும்போது அப்படியே பறந்து ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் நம்மளை எடுத்துக்கொள்வார். அவரோடு கூட இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். கூட இருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் கொடுக்க இருக்கிறார். சரி, இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம்.
யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்கு நான் பிராக்கெட்ல வாசிச்சேன், தேவனுடைய மனுஷனாகிய மோசே. நாம் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுல ரொம்ப கரெக்டா நம்ம இதுல ஃபிட் ஆகிறமான பார்க்கணும். ஒன்று யோவான் 3வது அதிகாரம் 1 வசனம். 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் பறந்து போகும். அவரோட கூட இருக்கப்படும் தேவனுடைய பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்முடைய பேரு தேவனுடைய பிள்ளை. இரண்டாவது குறிப்பு, நாம் யாராக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 5வது அதிகாரம் 1 வசனத்துல, பிரியமான பிள்ளை ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனுக்கு, அதுங்க பிரியமான பிள்ளை. சில பிள்ளைகள், நான் என்ன சொல்கிறேன், ஒரு சில பிள்ளைகளை என்னால பார்க்க முடியல. ஒரு சில பிள்ளைகள் காணா போயிட்டாங்க. ஒரு காலத்துல அப்படி ஆக்கியமா இருந்தாங்க. ரூபன் ஒரு வக்கீல் இருப்பாரு, பைபிள் கிளாஸ் நடத்தினேன். மாலைகள்ல பெஞ்சல அத்துக்கிட்டு வந்துடுவார். ஆனா நெட்ல அதோட காணா போயிட்டாங்க. அவர் பையன் 3ஆம் ஆண்டின ஒரு செய்தியை கொடுத்தாரு. அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது. அவரையும் காணல. இப்ப நான் அவங்களெல்லாம் பிரியமான பிள்ளையை நான் சொல்ல முடியாது. JM ஸ்டாலினையும் காண முடியல, வரமாட்டேங்கிறாரு. எனக்கு காரணம் தெரியாது. எனக்கு அவங்க நான் என் பிரியமான பிள்ளைகள் என்ற ஸ்டூடெண்ட்டை நான் சொல்ல முடியாது. சரி, அது ஒரு குறிப்பு. பிரியமான பிள்ளைகள். 1 அதிகாரம் 4வது. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தரும் குற்றமில்லாருக்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட படி, chosen people, நமக்கு சுவிகார புத்திரர். பிரியமான பிள்ளைந்து சுவிகார புத்திரர். சுவிகார புத்திரன்னா அவருக்கு இருந்து எல்லாமே நமக்கு வந்து. இது எந்த கான்செப்ட்ல இது ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 1வது அதிகாரம், அவருடைய நாமத்தை மேல் விசுவாசம் உள்ளவராகி அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். 1வது அதிகாரம் 12வது. நாமத்து மேல விசுவாசம் வைக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், தொடர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழணும். இதுதான் 2வது குறிப்பு. சரி, 3வது குறிப்பு பார்த்து நம்ம முடிக்க இருக்கிறோம். 3வது குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, காலையிலே முளைக்கும் சங்கீதம் 90:5-6. காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையில முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு அவுட். காலையில வருது, சாயங்காலம் போகுது. ஆண்டோடைய பார்வைக்கு பித்தாரு. இன்னைக்கு நம்ம சொல்லலாம், எனக்கு 68 வயசாயிடுச்சு சொல்லலாம். ஆனா அவருக்கு பார்த்தோம்னா 6 நாள் மாதிரி இருக்கு. நம்ம 6 நாள்ல இருந்து இந்த புதி விதிக்கிறாரு அவரு நினைப்பாரு. சரியா? இதுதான் அவருடைய கண்களுக்கு தான் தெரியுது. இத யோபு மிக மிக அழகாக ஒப்பிடுகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 14வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷன் சத்தவன் பிழைப்பானோ? இதாங்க கேள்வி. மனுஷன் சத்தவன் பிழைப்பான். 14வது அதிகாரம் 1 வசனத்தை ஆரம்பிக்கிறதை எப்படி ஆரம்பிக்கிறார்? ஸ்திரீனிடத்திலே பிறந்தவன் மனுஷன் வாழ்நாள் குறுகியவன், சஞ்சலம் நேர்கிறான். வாழ்நாள் குறுகிச்சு, சஞ்சலம் தான் நிறைய இருக்கு. ஏஜ் கூடும்போது தான் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை என்னால் உணர முடியும். ஒரு ஸ்டேஜில் காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேஜில் இருமல் வந்துகிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேஜில் கை வலி வந்துகிட்டே இருக்கும். இப்பயும் கொஞ்சம் வலி இருக்கு இல்லையா, நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய கன்சல்டேஷன் ரூம்ல கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் நான் என்னென்ன பவுடரை சாப்பிட்றேன், என்னென்னலாம் ஹெல்த்துக்கு நான் என்னெல்லாம் செய்யறேன்ட்டு அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். சஞ்சலம் நிறைந்தவனா இருப்பார். ஏஜ் குடும்பத்தெல்லாம் வரும். ஆனா ஆண்டவர் கிருபையில கொடுத்து அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, அதுல பாத்தீங்கன்னா 2வது, அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு நிழலை போல நிழல். என்ன அருமையான நிழல் இருக்குது, அந்த நிழல் மறைஞ்சு போயிடும், சொல்லாமலே போயிடும். ஆகிலும் இப்படிப்பட்ட மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து. என்ன அருமையான வார்த்தை. இது தொடர்ந்து வாசிக்கும் போது நாம் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதே சங்கீதம் 92வது அதிகாரம் புல்லு கிடையாதுங்க. 92
12 நீதிமான் பனையை போல் செழித்து லீபனுள்ள கேதுருவை போல வளருவான். செழித்து வளர்கிறவராது நமக்கு புல்லு கிடையாது. அது என்னங்க பனை மரம். இந்த பனை மரத்தை என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு வறட்சி வந்தாலும் அதை தாங்க. யாரும் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு மழை லேசா தூர்னாலும் அது அவ்வளவு அழகா இருக்கும். அது எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதியின் சூரியனை நோக்கி இருக்கும். தனியா நிற்குது, கிளைகள்லாம் கிடையாது, அப்படி மேல பார்த்த மாதிரி இருக்கும். கோப்பு எதுவுமே இருக்காது, அது மேல இருக்கும். அங்கிருந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 13 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரத்திலே செழித்து இருப்பார்கள். செழிப்பு நிறைந்த வாழ்க்கை. புல்லு கிடையாது. புல்லு காலையில வரும், சாயங்காலம் காணாம. ஆனா ஆண்டவர் நம்மள ஒரு நீதிமானா வச்சிருக்கிறாரு. 10வது வசனம் தருங்க. என் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்ந்திருக்கு. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேருகிறதை என் காணும் பொழுது, துன்மார்க்கங்கிறதை என் காது கேட்கும் போது. இதெல்லாமே காது அவர்களை குறித்து வரும். ஆனா நமக்கு அந்த ஆசீர்வாதத்தினால உயர்த்தி கொண்டே போகிறோம். சரி, கடைசியாக சில காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். புல் என்னங்கிறத பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுமா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனத்தை அவர்களுக்கு வாசிக்கிறோம். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசிக்கமா இருக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனத்துல விசுவாசமா இருக்கிற ஒரு கூட்டத்தா இருக்கு. அது நபர் கபடி. அவர் மரித்தோர்ந்து எழும்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஃபர்ஸ்ட் விசுவாசம். இந்த புல்லு, நீதிமானு, பனையை போல செழிக்கிறது, இதெல்லாமே நமக்கு இது எனக்கு அப்படின்னு விசுவாசம். அடுத்து பாருங்க 23வது வசனம். நமக்கு இப்ப எதுதான் நமக்கு தேவைன்னா அப்படின்னு கேட்டா, அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனும் உள்ளதுமான தேவ வசனத்தினாலே மறுபடியும் அழிவில்லாத வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கும். அழிவில்லாத வித்து வசனம். எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம் நமக்குள்ள போய்கிட்டே இருக்கோ அந்த அளவு அவங்களை ஆசீர்வதிப்பார். புல்லு மாதிரி இல்லாதபடி ஒரு வித்தியாசமா ஆசீர்வதிப்பார். சரி, மாமிசம் எல்லாம் புல்லை போலவும் பூமியினுடைய மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லை போலவும் புல் விளைந்து போகும். கர்த்தருடைய வசனமும் என்றைக்கு நிலைக்கும். நான் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். உங்களால எத்தனை பேரால நான் சொன்ன செய்தி ஃபுல்லா எழுதி காட்ட முடியும்? பாலசுந்தரி பாப்பா இருக்காங்க. அவ ஒரு நாள் என்கிட்ட வந்தா, சார் நீங்க சொன்ன வசனத்தை எழுதி கொண்டதுக்கு என்ன ஒரு பேப்பரை நீட்டினா அதுல ஒரு 15 வசனத்தை எழுதி வச்சிருக்கேன். நான் சொன்னேன், இந்த 15 வசனத்தையும் வச்சு உன்னால இந்த செய்தி சொல்லணும். அது சொல்ல முடியாது சார், வசனத்தை எழுதி வைக்கிறது வேஸ்ட் பாப்பா. இந்த வசனத்தை ஃபுல் செட் எடுக்கணும். காணாம ஒரு கல்யாணமா நான் சொன்ன அத்தனை செய்தி நீ சொல்லணும் முடியுமா? சியோனை குறித்து ஒரு பெரிய செய்தி வரிசையா கொடுத்துருங்க. எத்தனை எனக்கு தெரியாது, அத்தனையும் நீ ஒரு ரெடியா வச்சிருக்கணும். அது முடியுமா? இதுதான் கேள்வி. சரி, அது இருக்கு. நம்ம முடிக்க போறோம். டைம் 2வது அதிகாரம் 1 வசனம். 1 பேதுரு 2. இப்படி இருக்க கர்த்தருடைய தயவுள்ள என்று நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு 3வது வசனம், நீங்கள் வளரும்படி growth. எதுல இருந்து இங்க வளரணும் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளையில இருந்து பிரியமான பிள்ளை, பிரியமான பிள்ளையில இருந்து ஒளியின் பிள்ளை, ஒளியின் பிள்ளையில இருந்து அவர் வரும்போது நம்ம அவர் அப்படி தூக்கிட்டு போறது. புதிதாக பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய ஞானம் இல்லாத களங்கம் இல்லாத ஞானப்பங்கள் வாஞ்சியாய் இருங்கள். அந்த வாஞ்சி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது. நீங்களாம் என்ன வேலை செய்றீங்கன்னு எனக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியாது என்ன வேலை செய்றீங்க. ஆனா உட்கார்ந்து கரெக்டா நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தை நான் அப்படிதான் நான் கத்துப்பட்டேன். எப்படி படிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை திருசகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத இவர்களுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.